கோஃபவுண்டர் ஆஃப் வெர்ஜின் குரூப் ரிச்சர்ட் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து பிசினஸ் நல்லா பண்ணணும், ஒர்க்கர் வந்து நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஹையர் பண்ற பீப்புள் வந்து உங்களோட ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது. அப்படி ஸ்மார்ட்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த பீப்புள் வந்து வெளியில போயிருவாங்க. உங்ககிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு வெளியில போறதுதான் உங்களோட மைண்ட் செட்டா இருக்கும். வெளில போயிட்டு உங்களுக்கே ஒரு காம்படிட்டரா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இவரு மட்டும் சொல்றது இல்ல, எல்லாருமே ராபர்ட் கயாசாக்கி ரிச் டேட் புவர் டேட் எழுதினவரும் சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து பிசினஸ் சொல்றாங்க. ஹையர் பண்றத வந்து நம்ம நினைப்போம் வந்து நல்ல பீப்புளை நம்மளோட நாலேஜ் தெரிஞ்சவங்களாம் ஹையர் பண்ணா ஈஸியா வந்து விஷயங்கள் பண்ணிடலான்ட்டு. பட் ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளோட நாலேஜ் தெரிஞ்சவங்க நம்மளோட எல்லாம் பண்றவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா பிசினஸ் லாஸ்ட்ல போகும். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்ற எலமெண்ட்டை வந்து லீடர்ஷிப்ல இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா பிசினஸ் வந்து இன்னொரு கண்ட்ரோல்ல போயிடும் அண்ட் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. நம்ம நினைக்கிற திங்கிங் ப்ராஸ்பெக்டிவ் தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த பிசினஸ் ப்ராஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யாரை வைக்கணும் அப்படின்னா நம்மளை விட நம்ம நாலேஜ் இருக்கணும் அந்த ஹைல கம்ப்ளீட்டா. அப்படி இருந்தா மட்டும்தான் எல்லா பிசினஸும் சக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் இருக்கும். அப்படி நாலேஜ் இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் அவுட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க.